மனசு நோகுதையா சொந்தங்களின் கேலி பேச்சும் சமூகத்தின் அவமானமும் என் குழந்தையின் நலன நினைச்சு வேதனையா தான் இருக்குது ஐயா. இந்தாமா மயிலம்மா வருந்தாமல் தயங்காமல் சக்கர நோயின் இடர்களை தாண்டி குழந்தையை நீ பெறுவாயம்மா. குடும்பத்தின் பிரச்சனையும் வேதனை காயங்களும் தயங்கி நினைச்சு வந்தா பிரசவம் கஷ்டம் தானே. தகத்து போடு 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 முயன்று ஓடு 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 உதறி போடு 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 எதிர்த்து ஓடு ஓடு ஓடு. சர்க்கரை நோயோட குழந்தையை முன்னோர்கள் பெற்று எடுத்தார்களே. குறைபாடு இல்லாத குழந்தையை அவர்கள் பாதுகாத்தார்களே. சர்க்கரை நோயோட குழந்தையை முன்னோர்கள் பெற்று எடுத்தார்களே. குறைபாடு இல்லாத குழந்தையை அவர்கள் பாதுகாத்தார்களே. தொடர்ந்து வைத்தியரை பாரு, ரத்தமும் டெஸ்ட் பண்ணு, உணவு பழக்கத்தை மாற்று, இன்சுலின் ஊசி போடு. தீம் தனகத்தின நகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின. இந்தாமா மயிலம்மா கணவரின் அரவணைப்போடும் குடும்பத்தின் ஆதரவோடும் சுகமான பிரசவமாக மனசார வாழ்த்துகிறோமே அம்மா. வாழ்க வாழ்கவே வருக வெல்கவே கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோயை. வாழ்க வாழ்கவே வருக வெல்கவே கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோயை. வாழ்க வாழ்கவே வருக வெல்கவே கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோயை. ஏ ராசா சமுதாய ஏழத்தை உடைச்சு குழந்தையை தான் பெற்று எடுக்க மனசுல தான் தைரியம் இருக்குது ராசா. தீம் தனகத்தின நகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின நகத்தின தீம் தனகத்தின நகத்தின. கர்ப்பகால நீரிழிவு புஜ்ஜி, கர்ப்பகாலத்தில் ஆரம்பம் புஜ்ஜி, முதல் அங்கீகாரத்துடன் மாறுபடும் தீவிர தன்மை, கார்போஹைட்ரேட் சகிப்பு தன்மை இன்மை. கர்ப்பகால நீரிழிவு நோயுள்ள பெண்கள் 60 முதல் 80 வரை உடல் பருமன் உயரும், இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் கர்ப்பகால நீரிழிவு நோய் தாயின் அளவுகள் கூடுதல் குளுக்கோஸை கொண்டு வரும். தினமும் காய்கறி பழங்கள் உணி சாப்பிட சொல்லுகிறேன். கொழுப்பு குறைந்த பொருட்களை உணை உட்கொள்ள சொல்லுகிறேன். நிறைய கொழுப்பை குறைக்கவும் மைக்ரோவேவ் உணவை எடுக்கவும். குழந்தை கலைக்கக் கூடாது கூடாது.
பிரசவம் ரத்தத்தில் சர்க்கரை குறைவு தீவிர சுவாச சிரமம் தான் அமினோட்டிக் திரவம் குறைவாக இருக்கும் நேரத்தில் கண்காமல் விட்டால் மஞ்சள் கமலை தான் அதிகப்படியான பிறப்பு இடை குறைவு பிறந்த குறைந்து இறந்து போகுதல் சேலத்தில் பெண்ணுந்தான் அடி ஒரே நேரத்தில் அஞ்சாது பெற்றாலும் அதை தாண்ட வேணாமா ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் மாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பாராசூட் கட்டித்தான் விண்ணில் பறக்கும் எனக்கு ரொம்ப வேர்க்குதே. ஏன் இவ்வளோ சோர்வா இருக்குன்னே தெரியலையே. என்னம்மா என்ன ஆச்சு? என்னன்னே தெரியல சிஸ்டர். மயக்கமா இருக்கு, கண்ணெல்லாம் மறைக்குது சிஸ்டர். அப்படியாம்மா? நான் பிபியும் சுகரும் செக் பண்றேம்மா. சரிம்மா, உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம் சிஸ்டர், எனக்கு கடுமையான பசி. வழக்கத்தை விட அதிகமாக சிறுநீர் கழிக்கிறேன். கடுமையான தாகம், பார்வையில் தெளிவில்லை, கால் கையில் எரிச்ச வேற சிஸ்டர். அம்மா, உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கு. சர்க்கரை அளவு இயல்பான அளவை விட அதிகமாக இருக்கு. நீங்க இப்போ பத்திரமா வீட்டுக்கு போங்க. உடனே மருத்துவரை அணுகுங்க. கர்ப்ப காலத்தின் நீரிழிவு. பெயரில் குறிப்பிட்டது போல இந்த நிலை கர்ப்ப காலத்தில் உருவாகிறது. பொதுவாக தாய் கர்ப்பத்தின் பிற்பகுதியில் நீரிழிவை அடைந்து உயர் இரத்த குளுக்கோஸ் அதாவது சர்க்கரை அளவுகளை கொண்டிருப்பார். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அர்த்தமல்ல. இந்த நிலையை சரியான நேரத்தில் கண்டறிய முடியாவிட்டால் நீரிழிவு நோயால் தாய் மற்றும் குழந்தைக்கு சிக்கல் ஏற்படலாம். மருத்துவரின் ஆலோசனையையும் மருந்துகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதே நாங்கள் சொல்ல வருகிறோம். தன்னனே தானனே தானனே தத்தினந்தை தானனே தத்தினந்தை தானனே நன்னே நன்னே தானே நன்னே. நோயே இல்ல நோயே இல்ல நீரிழிவு நோயே இல்ல நீரிழிவு நோயே இல்ல நீரிழிவு நோயே உனக்கு இல்ல. தன்னனே தானனே தானனே தத்தினந்தை தானனே தத்தினந்தை தானனே நன்னே நன்னே நானே நன்னே. உடற்பயிற்சி நீ செய்தால் உடற்பயிற்சி நீ செய்தால் நோயத்துக்கு தூங்கிவிட்டால் நோயே இல்ல நீரிழிவு நோயே இல்ல. அளவோடு சாப்பிட்டால் கோபத்தையும் குறைச்சுக்கிட்டா கோபத்தையும் குறைச்சுக்கிட்டா நோயே இல்ல நீரிழிவு நோயே இல்ல. தன்னனே தானனே தானனே தத்தினம் தை தானனே தத்தினம் தை தானனே நன்னே நன்னே நானே நன்னே. சரி, என்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் சொல்லவே இல்லையே. தன்னனாலே தன்னனாலே தன்னனே தன்னனாலே தன்னனாலே தன்னனே தன்னனாலே தன்னனாலே தன்னனே தன்னனாலே தன்னனாலே. மருத்துவரை நீ அணுகினால் தொடர்ந்து நீயும் பரிசோதித்தால் மருந்துகளை நீயும் எடுத்தால் நீரிழிவு நோயே இல்ல. கொழுப்பு நிறைந்த உணவை குறைத்தால் காலை மாலை உடற்பயிற்சி வாழ்க்கை முறையை நீயுமே மாற்றினால் நீரிழிவு நோயே இல்ல. தன்னனாலே தன்னனாலே
தன்னநானே தன்னநானே தன்னனே. சரி, இப்ப என்னதான் கடைசியில சொல்ல வரீங்க? சொன்னதெல்லாம் செய்தால், சொன்னதெல்லாம் கடைபிடித்தால், சொன்னதெல்லாம் கடைபிடித்தால் நூறு இல்ல நீரிழிவு நோயே இல்ல. குழந்தையை நீ காத்திடலாம், வம்சத்தையும் மீட்டிடலாம், வம்சத்தையும் மீட்டிடலாம், வம்சத்தை மீட்டிடலாம். இதற்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்குதுங்க, கேட்டுக்கோங்க, இருக்குதுங்க, கேட்டுக்கோங்க. அதுதாங்க உங்க மன உறுதி, அதுதாங்க உங்க மன உறுதி, அதுதாங்க உங்க மன உறுதி. About 4 million women are affected by gestational diabetes in India. 75% of gestational diabetes are well treated with healthy diet alone. About 17.9% in Tamil Nadu women are affected with gestational diabetes. So, let us all stand together to protect our young mothers. Thank you. We now invite group number 8 to start preparation for the dance. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த எம்ஜிஎஸ்சி சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த ஷோ பற்றி பேச போகிறோம்னா, நாட்டுக்குள்ளே சுனாமி வந்துச்சுன்னா பேரழிவு, டயபெட்டிஸ்க்கு தமிழில் நீரழிவு. ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நீரழிவுனால என்னென்ன பிரச்சனை வருது, அது எப்படி க்யூர் பண்ணலாம், அது என்னெல்லாம் பண்ணலான்றது நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஸோ ஒரு டான்ஸ் அண்ட் சாங் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம சேனலோட நம்பர் உடனே டயல் பண்ணுனா 102 இங்கே ஹாப்பினஸ் இல்லை அண்டு தன்னநானே தன்னானே தன்னநானே நீரிழிவு நோய் வரவில்லை என்று நீயும் அலட்சியமாக இருந்து விடாதே. நீரிழிவு நோய் வரவில்லை என்று நீயும் அலட்சியமாக இருந்து விடாதே. திருச்சிவா ரோதசிவா திருச்சிவா ரோதசிவா சின்ன சின்ன வயிற்றிலே வயிற்றிலே குழந்தையம்மா ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நிபுணர் டாக்டர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். எங்களுடைய சேனலில் உங்களுக்காக மக்களுக்காக சில நேரம் ஒதுக்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீரிழிவு நோய்னா என்ன டாக்டர், அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீரிழிவு நோய்னா பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு வருகின்ற நோய் தான் இது. சரி, அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் கால் டப்புன்னு பிடிச்சிட்டோம். யாராவது இனிப்பில் டாக்டர் கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம். ஸோ உடனே டயல் பண்ணுங்கள் 102. ட்ரிங் ட்ரிங். ஹலோ, இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பேர் சொல்லுங்கள். ஹலோ. என் பேர் மகேஸ்வரி. வணக்கம்மா, சொல்லுங்கள். நான் எம்ஜிஎஸ்சி காலனி வேலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களுக்கு ஏதாவது டாக்டர் கிட்ட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் மகேஸ்வரி. எம்ஜிஎஸ்சி காலனி வேலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கால் பண்ணேன். சரிங்கம்மா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டயபிட்டிஸ் நோட்டை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உடல் மருத்துவமனைக்கு போயிட்டு பாருங்கள், சிகிச்சை பாருங்கள். நன்றி. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். அவரோட டைமில் நமக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே இன்னொரு பாடல் மூலியமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லானே. ஸோ அந்த பாடல் இது உங்களுக்காக. சுகர் சுகர் அதிக பசி எடுக்கும், அதிக தாகம் எடுக்கும்டா. தலைமலை பத்து ஓவராக இருக்கும், நீதான் ஹாஸ்பிட்டல் பயமா. வயிற்றில் அதிக கொழுப்பு
கோவா குக்கும்பரை எடுத்துக்கிட்டு ரொட்டேட்டிக்கும் ஃபிஷ் சிக்கன் போதும் சாப்பிட்டு நோ 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 டூ 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 அம்மா குழந்தையும் டூ அம்மா குழந்தையும் டூ 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 நலவிட்டு தவை பண்ணணும் நலவிட்டு தவை பண்ணணும். இப்போ இன்னொரு பாடல் மூலிமா அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்துல வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுப்போம். ஒவ்வொருத்தர் கிஃப்ட் பண்ண மூமெண்ட்டாக இருக்கலாம், நிறைய நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா மனசில் கஷ்டமும் இல்லாமல் உடம்புல எந்த நோயுமே, டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, உடம்புல எந்த நோயுமே இல்லாமல் நம்ம எத்தனை பேர் எத்தனை நாளில் எத்தனை வாட்டி சந்தோஷப்பட போகிறோன்றது தான் முக்கியம். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆக போகிறோன்றதில்ல, வாழ்க்கையில் யார் எந்த கஷ்டமும் இல்லாமல் மனசில் நிம்மதியோடு இருக்கின்றது தான் முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் இதே மாதிரி இன்னொரு சேனலில் உங்களை சந்திக்க வரை நான் உங்கள் விஜே தீபொரு தீபாக். இது 101.2 இங்கே ஹாப்பினஸ் கில்ல அண்டு ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை, ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை, உலகின் அழகை பார்க்க தாயின் கருவை தேடும் நிலை, சிறு சர்க்கரை நோயால் கருவும் கலையும் பெண்களின் அவல நிலை. ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை, ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை, உலகின் அழகை பார்க்க தாயின் கருவை தேடும் நிலை, சிறு சர்க்கரை நோயால் கருவும் கலையும் பெண்களின் அவல நிலை. ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை, சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர துடிக்கும் தாய்மை, வாழ்வை புதிதாய் மாற்ற வழி ஒன்று உண்டா இறைவா. சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர துடிக்கும் தாய்மை, வாழ்வை புதிதாய் மாற்ற வழி ஒன்று உண்டா இறைவா. இந்த சமூகத்தில் சுகமாய் வாழ என் படுகின்ற பாடறிவாய், இந்த சமூகத்தில் சுகமாய் வாழ என் படுகின்ற பாடறிவாய். ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை, ஏனோ ஏனோ ஏன் இந்த நிலைமை. நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாய், உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன், உந்தன் விழியின் நிழலில் வளர்ந்தேன். Now welcome group number 10 to start preparing for the dance.
Good evening to one and all present here. We are from Auxilium College. Birth takes a woman's deepest fears about herself and show her that she is stronger than the fear. Our performance is a small dedication to the woman who handling diabetics during their pregnancy period and not to lose their hope during their pregnancy period. Thank you. சுற்றுது டாக்டர். இப்போல்லாம் தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பசி வேற எடுக்குது டாக்டர். காலெல்லாம் குத்துது. சரி, பதட்டப்படாதீங்கம்மா, நான் செக் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குமா? என்ன மேம் இப்படி சொல்றீங்களே மேம், என்ன மேம் இப்படி சொல்றீங்களே மேம், என்ன மேம் இப்படி சொல்றீங்களே மேம், என்ன மேம் இப்படி சொல்றீங்களே மேம். சக்கரை ஒரு வியாதி, அவங்க ஒரு பிரெக்னென்ட் லேடி, வந்திருப்பது பரம்பரை நோய், இதுக்கு மருந்து ஒன்று சொல்லம்மா நீ. இனிப்பால வந்தது இம்சையாக இருக்குது, தலையெல்லாம் சுத்துதுங்க, இதுக்கு மருந்து ஒன்று சீக்கிரம் சொல்லுங்க. ஆசையால சக்கரை வந்து போச்சு உசுர சுரண்டி, அதை எண்ணி மனசுக்குள்ள பயந்து போன லேடி. என்ன மேம் இப்படி சொல்றீங்களே மேம், என்ன மேம் இப்படி சொல்றீங்களே மேம். கூகுள் பண்ணி பாரு சுகரை பத்தி. Nowadays it's normal, just take it easy. Genetic disease இதுதானுங்க, இன்சுலின் இருக்குது, don't worryங்க. அதே தான் சும்மா கிழி. சுகருக்கு மெட்ஃபார்மினை தரும்போது நம்மோட வாழ்க்கைக்கு அதுதானே லாடு. சுகர் தாண்டா மனிதனுக்கு வந்து விட்டா பெரும்பாடு, நம்மோட வாழ்க்கையை சுடுகாடா மாறும். பிபிஐ எல்லாம் நரம்பெல்லாம் டேமேஜ், கொலஸ்ட்ரால் வந்தா தான் பிளட் குளுக்கோஸ் மாறுது. நடந்து பார்த்தாக்கா சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலு, பயிற்சி இருந்தாலும் சந்தோஷம் தானே. சுகரு போகட்டும், வைக்காக்குள்ள சந்தோஷம், தினமும் மருந்துதான் முன்னிலையும். ஏறப்ப அழுத்தம் இது எவரை பாதிக்கும், மெடிசன் எடுத்தாக்கா நார்மல் ஆகிடும். நீ சுகர்னு சொல்ல இல்ல மனசுக்குள்ள பயந்து போன சாமே, ஏன் சாமே. நீ மருந்து ஒன்று இருக்குன்னு சொல்ல இல்ல சந்தோஷம் தான் சாமே, ஏன் சாமே. பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு நினைக்க இல்ல, பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு நினைக்க இல்ல, மனசுக்குள்ள சந்தோஷம் தான் சாமே. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணா டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுறாங்க சாமே. தலையெல்லாம் சுத்தி சுத்தி தண்ணி தாகம் எடுக்குறடா சாமே, என் சாமே, என் சாமே. சுகரு தானே நமக்குள்ள வந்துடுச்சுன்னா பிரச்சனை தானே, என் சாமே. சுகரு தானே டேப்லெட் சிலது எடுத்துக்கிட்டா நார்மல் தானே. இதிலிருந்து நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு சின்ன கவிதை. சீனியுள்ள இடத்தினை தேடி செல்லும் எறும்பு போல் சீக்கிரமாய் தேடி வருவது பட்டணத்து நோய்தான். பணக்காரன் நோய் என்பது பாதியிலே போனது, பிறக்கும் போதும் இருக்குதே, பிரம்மனுக்கும் தெரியுதே.
வேலையெல்லாம் சுலபமாச்சு, வெந்து போனது உடலுதான், சோம்பலிலே உடலும் கூட சாம்பல் போல ஆனதே. சுகரு, பிபி, ஹார்ட் அட்டாக்கு சும்மா வந்து சேர்ந்துச்சு, கை காலு உடம்பு வலி இலவசமா கிடைச்சிது. இத்தனையும் தெரிஞ்சிருந்தோம், நாக்கு எங்க கேக்குது, பீஸா பர்கர் பார்த்ததுமே மனசு இங்க ஏங்குது, பாக்கெட்டில் தொங்குறத பார்த்ததுமே சிரிக்குது. ஒன்றுக்கு ஒரு ராத்திரி 9 தடவை போகிறோம், கை காலு அசதிக்கு காரணமும் தெரியல, கண்கள் கூட மங்குதே, காயம் கூட ஆறவே. கால மருந்தெடுப்பு பக்க விளைவை கொடுக்குதே, மருந்தெடுக்கா நிலையிலே வாழ்க்கை மாறி போகுதே. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளைத்தேனே என்று திருமூலரும் சொல்லி சென்றார் நமக்காக அன்று. வள்ளுவனும் வகுத்து வைத்தான் உணவே மருந்து என்று, இயற்கையிலே இருக்குதப்பா அரிய மருத்துவம் என்று. மீட்பெடுப்போம் நமது பண்பாட்டை, மீளுவோம் நோயிலிருந்து. நன்றி, வணக்கம். Diagnosed for the first time during pregnancy. Causes: being obese during pregnancy is a cause for gestational diabetes. Eating too much can lead to weight gain that might lead to gestational diabetes. Pregnant women who can't make enough insulin during the late pregnancy develop gestational diabetes.
सवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं Giving nutritional support, physical support, and mental support for pregnant ladies is a very important thing. Thank you. We now call upon group number 12 to start preparing for the dance. Good evening, one and all present here. Gestational diabetes mellitus represents glucose levels in the high end of the population distribution during pregnancy. GDM affects as many as 5 million population annually in India. This carries a small but potentially important risk of adverse perinatal outcomes and a long-term risk of obesity, glucose intolerance in offsprings. Mothers with GDM have an excess of hypertension disorders during pregnancy and a high risk of diabetes mellitus thereafter. Diagnosing and treating GDM can reduce perinatal complications. Here we are to present before you a small performance on handling diabetes in pregnancy.
to that wonderful dance competition. I would like to welcome our educators, Molecular Lab and team for the theme song. Hello everyone. So we are here, the endocrine team, as here we are here to sing the song remade from Waka Waka. I think it's all familiar to all of us. So in this song we are going to talk about how healthy we have to be and what is the burden of diabetes that we have. So this is a song for all of us. So once we start singing, I request all of you to please join with us as we sing. Here we go. Find the right place to get to live longer. Beat ourselves at risk, preserve it. Eat a healthy diet, you need it. Walking, jogging on AO, walking, jogging on AO, walking, jogging on every day. Let's fight diabetes. Walking, jogging on AO, walking, jogging on AO, walking, jogging on every day. Let's fight diabetes. So I'd request you all to stand up. Can I see? Can I see somebody's hand? Yeah. So we will sing it now and do some actions together. Okay, it says, when you get down, get up, eh-ho. When you get down, get up, eh-hey. Are you ready? Can I have all of those in the front row also to please join the song with us? Judges, please. choice and be the best model. You're on the front line, diabetes crouching. You know it's serious, find the right place to get to live longer. Beat ourselves at risk, preserve it. Eat a healthy diet, you need it. Walking, jogging on hey, oh, walking, jogging on hey, oh, walking, jogging on every day.
walking, talking on, hey, oh, walking, talking on, hey, oh, walking, talking on every day. Let's fight diabetes. Thank you. Thank you so much. We'll be starting with our Zumba session from the Department of Physiotherapy. Okay, can I have everyone's attention please for the next couple of minutes or so? Okay, my name is Blessing Samuel. I'm a final year student in physiotherapy, and today we are having a Zumba session done by physiotherapy students. Helping me out today will be my classmates and 2 juniors. But before we begin the session, I just want to have your attention. The thing is, we are not going to do it alone. All of you are joining with us today. So I request everyone to be on your feet. Can everyone kindly stand up in their places? Yes, yes, yes. Come on, come on. Okay, so you can just look at us, move in how much our place is available, okay? And what we are going to convey through this session is that how important physical activity is for all of us. Okay, you guys are not being audience, we are all partaking in this. We are all going to do the same thing as my friends over here. So we'll be having a small session of Zumba, dance, whatever you can call it as. Okay, physical activity is very important, exercise is very important. It has been proven that regular exercise and physical activity brings down many diseases, and it is especially helpful for diabetes. So to prevent diabetes, let's have a small Zumba session. Is everyone up for it? Can I have a show of hands? Yes, come on. Okay. Kindly join. Kindly join in. Yeah. Come on, come on. Everyone is doing it. Everyone is going. No one is going to stay silent. फिर भी निकल पड़ा हूँ घर से, शायद जिसकी तलाश है वही साथी है, वही मंजिल है। जाने जाना ढूंढे तुझे दीवाना, सपनों में रोज आए आ जिंदगी में आना। जाने जाना ढूंढे तुझे दीवाना, सपनों में रोज आए आ जिंदगी में। Young people, elderly, everyone. Breathe in, breathe in, breathe in, breathe out. Breathe in and breathe out. Breathe in and breathe out. We are going to the next session. Who likes this song? Coca-Cola. One, two, three, and go! Come on, people at the back. We want you to do this. Need to show me get a big yes, we do. I'll let the tuna bully. I love you. I'll go little bottle, belly on my badge, I'm a roller. You can start to pull Coca-Cola too. Go, 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 go. ना समझ तो कोका-कोला, मैं तो विस्की दी बोतल, मेरा एक सिप ही है काफी, होने को ना शॉट होटल, रखना मना है, रुकना मना है, मुझे भी ले जरा आ तू, कोका-कोला तू। Come on,
without. We're going to take it to the next level. मुझे तो तेरी लत लग गई. People at the back, we want you to dance. Everyone on their feet. Please join us, please join us. Come on, everyone on their feet! People at the back! Again, come and join us. Okay, that's the end of the Zumba session for today. I hope you all enjoyed. Thank you for the feedback. Right. So, I like to welcome my teacher, my mentor, Professor Seshadri. What I am today is because of him. Okay, in my career. Respected judges, my colleague Dr. Nihal and Dr. Felix have been there in this, and diabetes nurse educators, active, and secretaries, and social workers, and lab team, and my junior colleagues. My dear friends and my children. Okay, so it was a wonderful performance. You have participated very, very nicely. Okay, and it was really good with the grammar. இலக்கண பிழையில்லாமல் பாடினீர்கள். ஆடல் பாடல். Okay, and thank you for your participation. You have to practice what you preach. Okay, that is the only message I like to give you. Second thing is, it was a coincidence. This week I had so many patients with, you know that in Tamil, Karana pair, Iduguri pair. So this Karana pair mari, diabetes patients with very poor control came. You know, some patients' name is Tain Mori, Amudavalli, Sakarabani. Okay, so all this are part of the game. Once again, thank you. We welcome you to stay here further for the further programs. Thank you very much. I would now like Dr. Nihal Thomas sir to introduce our chief guest for the day. Thank you, Thomas. Thank you, Kushbu. And once again, welcome to all of you. This is the 18th time that we are having this dance competition. And some of you were not born, many of you were not born before this item came out. Thank you, you've done a wonderful job. I'd like to reiterate, fantastic dancing. And if all of you dance like this, you will not get gestational diabetes, 100%. Okay? Keep up the good work and go home, dance with your aunties and your uncles and everyone else at home. Okay? Keep on dancing, right? Okay, right. So I have the proud privilege to introduce our teacher, Professor Seshadri. Once again, sir, I'd like you to do a big vanakkam to all over. Thank you. I think all of you know who Dr. Seshadri is. Dr. Seshadri is the founder of the Department of Endocrinology. Way back in the 1980s, when diabetes was not that common and people thought that diabetes was an uncommon disease in India, Dr. Seshadri had the vision to take up the specialty of endocrinology.
He is the first, he belongs to the first batch of Coimbatore Medical College and was the best outgoing student from Coimbatore Medical College back in 1969, from the batch of 1969, and when he passed out, he was the best outgoing student. He was always a brilliant student. He came in over here, did his medicine, and then he specialized as an endocrinologist. He trained in the Royal North Shore Hospital in Sydney and did a PhD over there, and he came back to India. And over the last 40 years, he's contributed huge amounts towards the field of endocrinology in India, not just in Vellore, but in India. Give him a big hand. All of us who are here are his students. Dr. Thomas Paul, Dr. Felix, Dr. Asha, and everybody actually in the department. We are all his students. He retired 10 years ago from the department, but he set up a department which has a legacy for the state and for the country. And he started several training programs which have always been important for this country as well. Sir has been a wonderful leader. We've always been comfortable in his presence, and we all learnt a lot from him. And whatever we imbibed is truly part of his own spirit. Dr. Seshadri, after his retirement, has been very active. As you know, he's now head of the department. He's the director of the Tirumala Chemicals Mission Hospital in Ranipet. And he has done a lot for that hospital, served the community, has started a wonderful program for alcoholics in the region. Dr. Seshadri is a physician par excellence. He's also a wonderful teacher and very good in laboratory medicine as well. So, with these few words, thank you, sir, for coming here and gracing the occasion. Over to you for a few words of wisdom. Thank you very much, Dr. Nihal, for that very nice introduction. Thank you, Dr. Thomas, for having me over here. Ellorukkum Malai Vanakkam. This is a homecoming for me. I have been out of circulation for the last 2 years after the pandemic struck, and this is the first large gathering of youngsters that I am interacting with after a lapse of 2 years. I was truly amazed at the amount of enthusiasm and spirit shown by all the youngsters here. Give them a big hand. I think the judges are going to have a really tough time trying to decide who did extremely well and so on. But let me assure you, every one of you did very, very well, regardless of what the judges finally say. The most important thing I witnessed was cooperation and coordination of a high order, and it's very important in life. If you want to get ahead in life, you need to be part of a group, part of a team. You have to be a team player. You need to adjust to all the other members of the team, and you need to have excellent coordination. Remember, I think it's very, very important. Now, the theme for today is gestational diabetes. Actually, it should not be there. Okay, if you ask me, gestational diabetes does not have a place in a country where the youngsters like you take a serious interest in your own health. There are certain times in your life period when you are a little vulnerable to put on weight. You need to be aware of them. The first thing is when the baby is lean and everybody else around keeps telling the mother, look, hey, what happened to your child? The child is lean. The parents, their instant response is to feed them up and get them to put on weight. And that's not the best thing to do. Okay? That's not the best thing to do. A lean child can continue to remain a lean child and doesn't have to put on much weight so long as the child is healthy and active. That is one vulnerable period. The second vulnerable period for school-going children is 10 plus 2. Okay?
I don't know who devised all these examinations and curricula and all that. They have scant regard for human health. Okay? So, when you are reaching 10th standard, even 9th standard, the pressure starts. You go for tuition here, tuition there. You eat at odd hours and you eat all junk food. You stay up late hours and no activity. And that is a vulnerable period. Now be aware of that. In fact, அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருந்தீங்கன்னா you can achieve much more than by just sitting with books. Okay? Remember to get that little fresh air, get your exercise quota for the day when you are doing your 10th and from then on to +2. The next vulnerable period is actually marriage. Okay? One of my obstetrics colleagues wrote an article saying marriage is obesogenic. And I think you see it in real life. You find all these slim, young women, they get married, 2 years later, you can't recognize them. What happens? I think everybody takes a very keen interest in feeding this young lady and making her put on weight because they all think that she is too slim. Again, a wrong notion. All right? And marriage also means a lot of social interactions, a lot of dinners, a lot of eating out. Okay? So that is a period you have to be cautious about. Be cautious about what you eat during that time. And then comes pregnancy. Pregnancy also is obesogenic, particularly in India. You know, mothers, grandmothers, mothers-in-law, all of them jump on this young lady who is pregnant and they say, you have got to eat for 2 people. All right? Now, that's a wrong notion. All right? The mother needs to eat well, she needs nutritious food, but she also has to make sure she doesn't put on too much weight. In fact, all pregnant women have to be told that during normal pregnancy, the maximum weight gain allowed is about 10-12 kgs if you are already of normal weight. If you are overweight, it's even lower. If you really understand that single principle and follow it, you should not be having so much gestational diabetes in India. And I think our diabetes team here would do well to conduct teaching sessions for mothers, grandmothers, and mothers-in-law, because these are the people who actually make this young pregnant lady a diabetic. Okay, so they need counseling and what is good for the mother. Physical activity has to be a cult. See, it is infectious. You see a lot of youngsters jumping around up and down here, Zumba. You find that all the people, even in the front row, including me, a senior citizen, keep tapping our feet. Okay? It is infectious. It makes you feel active, vibrant, and it makes you to do things that are actually good for you. So please continue to spread this message of being physically fit. I've always wondered why people call this World Diabetes Day. We don't celebrate a disease. Not a good thing. Why don't we celebrate a World Fitness Day or a World Good Nutrition Day? Okay? That might be more appropriate. All the dances, performances that were put up, they were focusing on optimal nutrition and they were focusing on adequate physical activity. All right? So I think we can have a subcaption, World Diabetes Day, and under that, in much bolder letters, Good Nutrition and Physical Fitness Day. I think that should be the message that all of you should carry home. Carry this message home to everybody, including people in the older age group. Okay, because they may have a different perception of things, but even they change once youngsters talk to them. All right? Have a very pleasant evening. I thoroughly enjoyed this evening and I hope you also did so. Thank you. I
I would thank you for an enlightening speech. Sir, I would like you to stay back and I would request Dr. Asha, ma'am, to felicitate Dr. Seshadri, sir. To all of you, we indeed privileged to have an eminent panel of judges today, and amongst us we have Mrs. Nirmala Margaret Emmanuel as the Vice Principal of the Chittoor College of Nursing. With parallel interest in academics, she has keen interest in music, and we welcome you, ma'am, for this eventual gathering. I'd like to call upon Dr. Anis to introduce Dr. Jeena Chandy. Good evening, everyone. It is my privilege to introduce Dr. Jeena Marian Chandy. She is a resident of Vellore and she has completed medical education from CMC Vellore. Her area of interest is emergency medicine. Beyond medicine, she is a talented singer and a dancer. We welcome you to this Diabetic Day celebration. Thank you, Jeena. I'll now like to request Dr. Krishna Prabha to introduce one of our judges. Our third judge is Dr. Parangama Chatterjee. She is a CMC alumni and currently she is the head of the department and consultant radiologist at Apollo KH Hospital, Vellore. Her areas of interest are advanced applications in CT and cardiac MRI. But ma'am, although not mentioned in the CV, you look definitely like you have a beautiful artistic side too. Welcome, ma'am. Introduce Dr. Deepak Vinod Francis, one of our judges for the evening. Dr. Deepak Vinod Francis is a professor of the Department of Anatomy and a CMC alumnus, one of our most celebrated professors, and his research interests are those in the field of medical education and cadaver preservation techniques. Welcome, sir. I'd like to call upon stage Dr. Venkat to introduce Dr. Gauri. Thank you, Subhashish. This is an auspicious evening, isn't it? All people are silent. Can you shout once? Can you please shout? More shouts. And more. Yeah, that's enough. Thank you. I would like to invite Dr. Gauri Mahabal. So, she is an associate professor in dermatology. Her areas of interest include cosmetic dermatology and dermatosurgery. And she also is specialized in medical dermatology and transplant-related dermatosis. My good Lord, she speaks 6 languages: English, Hindi, Marathi, Gujarati, Tamil, Bengali. And she is a dancer herself and she looks gorgeous. And her other hobbies include sketching, painting, and sports. Thank you, ma'am. Please, please. It is my pleasure to introduce Dr. Priya Kurian, who is an assistant professor in the Department of Dermatology. Her areas of interest include medical dermatology and dermatopathology. She likes baking and she is also a classical dancer herself. Thank you, ma'am, for coming today. Coming to the most eagerly awaited part of the evening, I would like to move on to the prize distribution ceremony. I would like to call Dr. Anis for the first set of prizes. The second consolation prize goes to Miss Priya V from Chad. Priya V from Chad. And the consolation prize goes to Miss Sumitra S from Rumsa. The first prize goes to Miss Sangeeta I from A4 Ward.
Thank you, sir. Thank you, sir and Dr. Anis. The third prize goes to Shaleen Das, Nandita Vinod, and Benita Mary Mercy Caronia. Benita's mother is collecting the prize on her behalf. The second prize goes to Beryl, Navina, and Priyanjali. The first prize goes to Anaga, Jangala, and Kakileti. Thank you, Dr. Asha, for... The slogan competition was held on 12th of November 2021. Prize goes to Helen Sophia from Shell Eye Hospital. The first prize for slogan competition goes to Mr. Mubarak Ali from Main OR. Priyadarshini, third year GNM. The second prize goes to Mrs. Shiva Rubini, Miss Jis Maria John, Miss Jasninta, and Mrs. Indra R. Third prize goes to Miss Sharmila A, Miss Janani D, Miss Sherin Maria Thomas, and Miss Flora Jabashili I. Second consolation prize goes to Mr. M. Yogesh, NKM Higher Secondary School. First consolation prize goes to CR Akshita from BMD Jain School. Third prize goes to Miss Jaya Pratibha, DAV Wells School. Second prize goes to two people, Miss K. Shruti, Snehadeepam School, and Miss T. Shweta, SDA School. And the first prize goes to Mr. Guru Prasad, Spark Higher Secondary School. Thank you, Anwar. May I request Dr. Jeena Chandy to come to the stage to award the winners. The teachers' quiz was held on November 27th, 2021, and here are the list of winners. The third prize is backed by Ms. Jaya Ruby and Ms. R. Leena from Ida Scudder School. The second prize was won by Ms. M. Ramya and Ms. V. Rachana from Kingston International Academy CBSE School. The first prize was won by Ms. G. Satyashila and Mr. R. Jagdish from Vani Vidyalaya CBSE School. Thank you, Dr. Jeena. I'd now like to call upon Dr. Priya to come forward to present the prizes to the cookery competition that was held on 4th of December in 2021. The topic for the cookery competition was a diabetic snack. Fifth consolation prize goes to Mrs. Sanchana and Mrs. Kirtini from DAV Vale School, Ranipet. The fourth consolation prize goes to Mrs. Yoga Lakshmi and Mrs. Shalini from MICU CMC Vellore. The third consolation prize goes to Mrs. Emily Null and Mrs. Sarala from A Ward in CMC Vellore.
The second consolation prize goes to Mrs. Joyce Beulah from A Block in CMC Vellore. The second prize goes to Mrs. Chitra Priya and Mrs. Brinda from Vellamal Bodhi Campus School, and Mrs. Rashmi Verma and Ms. Geeta from Ida Scudder School. And the first prize for the cookery competition goes to Ms. Ruth Catherine and Ms. Rachel Caroline from Occupational Therapy, CMC Vellore. I'll now like to call upon the stage Mrs. Nirmala to give away the prizes to the best video clipping competition that was organized on January 22nd, 2022. And the first prize goes to Shrishti Matriculate Higher Secondary School, Mr. Isaac Emmanuel, Miss Monica S., Mr. Stephen Noble, Mr. S. Dhanush, and Mr. M. Saman Dev. Congratulations to the winners. I must say that every single one of you was stunning and you did a very good job at dancing and telling us a message through your dance and actions. The second consolation prize is for registration number 11, DKM College Vellore. The first consolation prize, School of Nursing SIH RLC. Third prize is awarded to College of Nursing CMC Vellore campus. Second prize, College of Nursing CMC Chittoor campus. And the first prize goes to St. John's College of Nursing. I'm really happy to announce the prize winners of the dance competition under the school category. I would like to appreciate and congratulate all the students who participated, and it was a great day for us and we really enjoyed. இந்த காம்படிஷனில் பங்கு கொண்ட ஒவ்வொரு ஸ்கூலையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகவும் நேர்த்தியாய் அருமையாய் செய்தீர்கள். தொடர்ந்து நீங்கள் இப்படி செய்யும்படி உங்களை வாழ்த்துகிறோம். The second consolation prize goes to a cute performance by the boys school, Uris High Secondary School. The first consolation prize goes to Holy Cross Matriculation High Secondary School. The third prize goes to BMD Jain School. Second prize goes to Lakshmi Garden School.
the first prize goes to Spring Day School. Thank you, sir. Congratulations, Spring Day School. You have to stay back for your performance. You know that? My body produces insulin as the cloud produces a rainbow. Is it a serious issue? Let's see visually. Diabetes are naturally நிறுத்து என்ன பீட்டர் அக்கா இங்கிலீஷ்லயே பீட்டர் விட்டுட்டு இருக்கீங்க. அம்மா அவங்க என்ன சொல்றாங்க? அவ என்ன சொல்றா தெரியுமா? மேகம் எப்படி வானவில்ல கொண்டு வருதோ அது போல நம்ம உடம்புல இன்சுலினை சுரக்குதான். அதுதான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கா. அது சரி, இவங்கெல்லாம் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காங்க? இவங்களாம் டான்ஸ் சாங்கை வச்சு டயாபெட்டிஸை பற்றி ஏதோ சொல்ல போகிறாங்களாம். வா என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபேட்டு தம்மா மருந்தை எடுத்து ஊத்துங்கம்மா. என்னதான் செய்வ? நான் என்னதான் செய்வேன்?
வலிக்குதா? கோமதி உங்களதா வலிக்குதா? வல்சா சொல்ல போது கோமதி, சும்மா ஏன் தட்டிட்டு இருக்க? ஆரம்பி. கோமதிக்கா வல்சா சொல்றீங்களா? சூரியனை பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிக்குதே எதனால? இருப்பேன். அதிகமான இருந்திருந்தால் நெற்கனியை தந்திருப்பேன். ஐயோ பாவம், நானோ ஏழை. அதனால் என் வணக்கத்தை தந்து என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஊரையே உழுக்கும் ஒரு வகை நோய் பற்றி ஒரு நொடி கவிதையில் ஒய்யாரமாக சொல்ல போகிறேன். மண்ணை தாண்டி விண்ணில் பறக்கும் சகோதரிகளே, சர்க்கரை நோய் ஒன்றும் உயிர் கொல்லும் நோய் அல்ல. இதற்கேமா பயப்படுற? இனிப்பை பார்க்கும் போதெல்லாம் அலறிடுற. இன்சுலின் குறைபாடே நீரிழிவின் நிலைப்பாடு. ஒன்றாம் உலகப் போரில் ஒருவனாய் வென்றது போல் உடல் சோர்வு. ஒன்றாம் உலகப் போரில் ஒருவனாய் வென்றது போல் உடல் சோர்வு. சர்க்கரை நோய் என சகோதரியே அஞ்சாதே. மருந்து மாத்திரை என எவரிடமும் கெஞ்சாதே. எதிர்வரும் சந்ததிக்கு யதார்த்தத்தை சொல்லிக்கொடு. பயமின்றி அவர்களையாவது இப்பூமியில் வாழவிடு. சிந்தை கெட்டா கருத்துக்களை எட்ட வைத்து நான் கூற, சிட்டாய் பறக்கும் வேளையிலும் எம் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, St. John's College of Nursing. Now I would like to call Spring Day School for their performance.
really inspiring performance by the school children. Now I would like to call Dr. Anwar for the vote of thanks. Thank you, Khushbu. First of all, I would like to thank Almighty God for His grace to enable us to carry out the responsibilities and successfully conduct this program. And I would like to thank our beloved chief guest, Professor M.S. Seshadri, for taking time and attending this evening. I would also like to thank all the judges for attending the event, and most importantly, I would like to thank all the schools and college students who actively participated in this competition, and also the administration and the teachers who guided them and allowed them to perform in this event. I would like to thank Chaplain Reverend Pearson for the inaugural prayers, and I would like to thank all the diabetes educators for their active involvement and making this event successful. And I would like to thank the Department of Endocrinology and all the faculty members, Professor Thomas Paul, Professor Nihal Thomas, Professor Asha ma'am, Nitin Kapoor sir, Felix sir, as well as Kripa ma'am. And food is arranged. You can have for all the schools and college students. So you can have food and go. Thank you.